நான் கேட்ச் பண்ணுறேன், நான் சுடுறேன். இப்போ ஒன்று போகுது, ஒன்று சுடுறவன் வந்து உட்காந்து சுட முடியாது, நின்றுட்டு தான் சுடணும். அது மாதிரி நான் சுடுறேன், சுட்டு என்னுடைய ஃபுட்டேஜை எடுத்துக்கிறேன், நிறையா போகுது அப்படின்னு. ரொம்ப முக்கியமான புத்தகமாக நான் பார்க்குறேன். நான் முத சினிமாவுக்கு வரும்போது நான் படித்த புத்தகம் கான்வர்சேஷன் சொல்லிட்டு. ஐ திங்க் மைக்கேல் மிங்கேலாவுடைய இன்டர்வியூ வித் வால்டர் முட்ச், அந்த புக்கு ரொம்ப முக்கியமான புக். படிக்கலாம். நீங்கள் படிக்கலான்னு சொல்கிறதுக்கே போர் அடிக்குது, நான் படிக்க மாட்டாங்க. சார் நாங்களாம் பிறக்கும்போதே சுயம்பு சார் அப்படிமா, நாங்களாம் வரும்போதே. அதனால் இன்றைக்கி இருக்க பசங்களுக்கெல்லாம் இன்றைக்கி அந்த சமோசா சாப்பிடும்போது 10 பசங்க பார்த்தேன். அப்போ பேசினேன் அவங்கள்ட்ட. கொஞ்சம் எனக்கு ரொம்ப மனிதர்களை பிடிக்கும். ஒரு 2 நிமிஷம் கிடச்சா கூட உடனே அவங்கள்ட்ட பேசணும். அவங்க அம்மா பேர் என்னன்னு கேட்குறேன்னு ஆசைப்படுவேன். அப்போ நான் கேட்டேன், எல்லாருமே ரொம்ப ஆம்பிஷியஸாக. ஒருத்தர் சொன்னால் இங்கேருந்து, சார் நான் அந்தியூர்லேருந்து நான் வந்திருக்கேன் சார். என்னப்பா பண்ண போகிறாங்க? நடிக்க வந்திருக்கேன் சார். ஓ ரைட். அப்போ நான் ஒரு பெரிய பேர் சொன்னேன். அவர் மாதிரி அவன் ஆமாம் சார் அப்படின்னா. நான் ஐரனியாக பேசுகிறேன்னு அவனுக்கு தெரியல ஆக்சுவலாக. அவன் சில சமயம் நகை முரண்னு ஒரு வார்த்தை இருக்குது தம்பி தமிழில், நான் உங்களுக்கு கேலி பண்ணேன் புரியலையா அப்படின்னேன். அவனுக்கு புரியல கடைசி வரைக்கும். அந்த குழந்தைக்கு எப்படி புரியும்? ஃபாதர்கள் தான் காப்பாற்றினவங்க ஆக்சுவலாக. I'm not going to talk very coherently. ஏன்னா எப்படி இருந்தாலும் அவங்க எடிட் பண்ணி போட்டுப்பாங்க, இல்லை பார்க்குறவங்க எடிட் பண்ணி பார்த்துப்பாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் ஹைலைட் பண்ணி. இப்போ நான் என்ன போடுறேன்னா அதை ஹைலைட் பண்ணி போடுவாங்க. திமிராக பேசினார், பருப்பு மாதிரி பேசினார். இப்போ இது கூட டைட்டிலாக இருக்கும் அநேகமாக. ஸோ எடிட் பண்ணி அவங்க போட்டுப்பாங்க. ஸோ எடிட்டிங் இஸ் ஸோ, ஐ திங்க் ஒரு ஃபில்ம் மேக்கருக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு எடிட்டிங் சென்சிபிலிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த எடிட்டிங் சென்சிபிலிட்டி இருக்கலாம், அல்லது வந்து புதிதாக ஒரு இன்சைட்டாக சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் அப்பா என்ன பண்ணாருன்னா, சின்ன வயசில் வந்து நான் பார்த்துருக்கேன், பேப்பரை விரித்து படிப்பார். எங்கள் அம்மா எதிர்த்தப்பில் உட்காந்துருப்பாங்க, ஏன் உட்காராங்கன்னு தெரில, பேப்பர் வச்சு படிப்பார். அப்போ நான் ஜோக்காகவே சொல்லுவேன், எங்கள் அப்பா சொல்லுவார் ஜூன் 6 அப்படிம்பாரு. எங்கள் அம்மா ஐயோ அப்படின்றாங்க. நான் இங்கேருந்து பார்ப்பேன், என்னம்மா ஒரு ஜூன் 6க்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க எனக்கு, அதை கொஞ்சம் எடிட் பண்ணலாமே அப்படிம்பேன். அது எடிட் சொல்ல வர்றது, இது கொஞ்சம் ஓவராக. ஜூன் 6 தான் சொன்னார், எதுவும் கொலை பண்ணலை, எதுவும் பண்ணல. ஜூன் 6க்கே இவ்வளோ ரியாக்ஷன் கொடுத்தேன்னா அப்போ எங்கள் அப்பா எவ்வளோ பேர் நடிகராக இருப்பா பார்த்துங்க. இது தேவை, இது அதிகம், இது கம்மி, இது கம்மி இல்லை, இது போதும் அப்படின்றது தான் எடிட்டிங். இது போதுன்றது நம்ம வாழ்க்கையில் தெரிஞ்சிச்சுன்னா வாழ்க்கை ரொம்ப பியூட்டிஃபுல்.